ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுதுங்க. மீண்டும் நேரடி சாமி தரிசனத்துக்கு இன்று 15 மணி நேரம் ஆகுதுன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உண்டான விரிவான விளக்கம், திருமலையில் கூட்ட நிலவரம் எப்படி இருக்கின்ற விளக்கம், அதே போல் இன்று மதியம் முதல் ஸ்ரீவாரிமேட்டோடைய டிக்கெட் திருப்பதி இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸை தராங்க. அதை பற்றி உண்டான ஏற்பாடுகள் அனைத்தும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக ஸ்ரீவாரிமெட்டில் தினமும் காலை 6 மணிக்கு பக்தர்களுக்காக டிக்கெட் வழங்கப்பட்டு வந்தது. இன்று வரை வழங்கப்பட்டது. நாளை முதல் வழங்கப்பட மாட்டாது தற்காலிகமாக என்ற விஷயத்தை தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த சம்மர் ஹாலிடேஸில் மிக கடுமையான பக்தர்கள் கூட்டம் திருமலைக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்காங்க. அதனால் ஸ்ரீவாரிமெட்டு என்ட்ரி பாயிண்டில் கடுமையான நெரிசல் ஏற்படுற காரணத்தினால தற்காலிகமாக ஒரு கொஞ்ச நாளைக்கு திருப்பதியில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு அதன் பின்பு நீங்கள் நடைபாதை வழியாக போகலான்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு எந்தவித டிக்கெட்டும் தேவையில்லை, நாங்கள் நடைபாதை வழியாக போகிறோம், தாராளமாக ஸ்ரீவாரிமெட்டில் போகலாம், ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. இது என்ன ஃபார்மட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இன்று தொடங்குகிறது. இன்று மதியம் 5 மணிக்கு திருப்பதியில் பூதேவி காம்ப்ளெக்ஸை 2ஆக பிரிச்சிருக்காங்க. அதாவது மொத்தம் 9 கவுண்டர் இருந்தது. அதில் 5 கவுண்டர் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் ஆகும். 4 கவுண்டர் நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக போகிற பக்தர்கள் வாங்கிறதுக்கு கூட டிக்கெட்டாக இருக்கும். அதாவது இன்று 5 மணிக்கு நான் போய் க்யூ லைனில் நிற்கிறேன். அந்த டிக்கெட்டை போய் ஆதார் கார்டு ஜெராக்ஸை காமிச்சு ஸ்ரீவாரிமெட் டிக்கெட்டை வாங்கிட்டு நான் போய் எங்கேயோ ரூம் எடுத்து தங்கிட வேண்டியதான். மறுநாள் காலையில் 5 மணிக்கு நான் கிளம்பி ஸ்ரீவாரிமெட்டு 6 மணிக்கு திறப்பாங்க. அப்போ போயிட்டு ஸ்ரீவாரிமெட்டில் நான் நடந்து போகணும். நடந்து போய் திருமலைக்கு போகிறப்ப 1240 படிக்கட்டில் நேற்று வாங்கினீங்களே டிக்கெட்டை, அந்த டிக்கெட்டை 100% ஸ்கேன் வைக்கணும். ஸ்கேன் வச்சுட்டு மலை மேலே போய் நீங்கள் தரிசனத்துக்கு போகணும். சப்போஸ் நீங்கள் எல்லா ப்ராசஸும் பண்ணி ஸ்கேன் வைக்கலனாலும் உங்களை தரிசனத்துக்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இது இப்படி ஒரு நிலைமையில் தான் இப்போதைக்கு இருக்குது. அதே இடத்துல பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயே அந்த மீது 5 கவுண்டர் சொன்னோம்ல, அங்கே டிக்கெட் நீங்கள் வாங்கினாலும் நடைபாதையில் போகலாம், அந்த டிக்கெட் நீங்கள் வாங்காட்டாலும் நடைபாதையில் போகலாம். இப்போ பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குற அந்த 5 கவுண்டர் டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்கள் பஸ்ஸு மூலிமா பேருந்து மூலியமாகவும் போகலாம். இதில் என்ன ஒரு பெரிய ட்ராபேக்குன்னு கேட்டிங்கன்னா, நடுவில் ஒரு நாள் தங்குற மாதிரி ஆகிடுன்றது தான் பக்தர்களுக்கு ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. அது நடைமுறை வந்தால் சிக்கல் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த விளக்கத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி டிக்கெட் வாங்கி நாளைக்கு நடந்து போய் தரிசனம் பார்க்குற மாதிரி நிலைமை தான் இருக்குன்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக நேற்று மதியம் வழக்கம் போல் 5 மணிக்கு பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்பட்டது. திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் கொடுத்தாங்க. நேற்று 5 மணிக்கு தர தொடங்கிய டிக்கெட்டின் எண்ணிக்கையை நம்ம பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் வெறும் 16,500 டிக்கெட் தான் கொடுத்தாங்க. ஜூன் 6ஆம் தேதி டிக்கெட், ஜூன் 7ஆம் தேதி அதிகாலை டிக்கெட் கொடுத்த மாதிரி அந்த தகவலை எனக்கு கிடைக்கல. நேற்று 5 மணிக்கு தர தொடங்கிய டிக்கெட் 8:50க்கு தான் முடிஞ்சிச்சுன்ற தகவல் நமக்கு கிடைச்சிது. ஸ்ரீவாரிமெட்டில் இன்றோட கடைசி காலை 6 மணிக்கு தர தொடங்கிய 3000 டிக்கெட்டும் காலை 8:15 முடிந்து விட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். ஸ்ரீவாரிமெட்டில் போகிறதுக்கு டிக்கெட் கட்டாயம் கிடையாது. டிக்கெட் இல்லாத தர்ஷனில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் வேணால் அப்படியே போய்க்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அலிப்பிரி நடைபாதையில் டிக்கெட் தர்றது கிடையாது. வேணால் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தர டிக்கெட், அதாவது பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குற இலவச தரிசன டிக்கெட் தான் வாங்கிட்டு போகணும். ஸ்ரீவாரிமெட்டு டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் அலிப்பிரி நடைபாதையோட தரிசனத்துக்கு போனீங்கன்னா அனுமதிக்க மாட்டாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அதே மாதிரி அலிப்பிரி நடைபாதை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். ஸ்ரீவாரி நடைபாதை காலை 6 மணி முதல் பொழுதுக்கை 5:30 இல்லை 5:50 வரை திறந்திருக்கும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக இன்று 6/6/2025 அன்று டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக 31 குடோன்களை பக்தர்களை தங்க வச்சதாகும். ஷெட், அதாவது
வெயிட்டிங் ஏரியா எல்லாம் ஃபுல்லாகி ஏடிஜி அதாவது கியூ லைன் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அங்கேருந்து பக்தர்கள் நிற்கிறாங்க என்ற விஷயத்த தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. 15 மணி நேரம் வரைக்கும் ஆகுதுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. கூட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். நேற்று சாமி தர்ஷன் பார்த்தனோட எண்ணிக்கை 5/6/2025 அன்று 67,284 பேர் தர்ஷன் பார்த்ததாகும். 31,268 பேர் மொட்டை அடித்ததாகும். 3,34,00,000 ரூபா உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகும். நேற்றும் 15 மணி நேரம் ஆயிருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 2 முதல் 3.5 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 4 முதல் 7 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 15 முதல் 18 மணி நேரம் வரை ஆகலாம்ன்றது என்னுடைய எஸ்டிமேஷனாக உங்ககிட்ட நான் வைக்க விருப்பப்படுறேன். ரூம் புக்கிங் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக தினந்தோறும் காலை 5 மணிக்கு ரூம் புக்கிங் திறப்பாங்க. இன்னைக்கு காலைல திறந்துருக்காங்க, டீட்டெயில் நமக்கு கிடைக்கல. நேற்று இரவு 5/6/2025 நைட்டு 10 மணி நிலவரப்படி 50 ரூபாய் 100 ரூபாய் ரூமில் 510 ரூம் ஒதுக்கப்பட்டதாகும். அதில் 81 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக நேற்று இரவு கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு காலையில் ரூம் புக்கிங் பற்றி எந்த தகவலும் தேவஸ்தானத்துக்கிட்ட நமக்கு கிடைக்கல என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் ஒரு 4 சந்தேகம் கேட்டிருக்காங்க, நம்ம ரீப்ளே பண்ணலாம். சார் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்கு தப்பாக நேம் டைப் பண்ணிட்டு தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தான் உங்களுக்கு ஃபோட்டோவில் வெரிஃபிகேஷன் வரும். அப்படி இருக்கும்போது பிரச்சனை தாராளமாக அலோவ் பண்ணிவிடுவாங்க சார். நீங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒரிஜினலே கொண்டுட்டு போங்க ஜெராக்ஸோட. அண்ணா காலை 6:25 மணி ஸ்ரீவாரிமெட்டு வழியாக போனால் டிக்கெட் கிடைக்குமா? டிக்கெட் இன்னொன்று எடுத்துட்டாங்க, இன்னையோட முடிஞ்சிச்சுண்ணா டிக்கெட். 4 டிக்கெட் ஸ்ரீவாரிமெட்டில் தரமாட்டாங்கண்ணா. மார்னிங் ஃப்ரீ டிக்கெட் கிடைக்குமா ப்ரோ? காலையில் ஃப்ரீ டிக்கெட் கிடைக்காதுன்னா ஈவினிங்கில் தானே ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறாங்க. டுடே நைட் 7:30 மணிக்கு வந்தால் எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்குமா? மேக்ஸிமம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் அங்கே வெயிட் பண்ணுறாங்கிற டீட்டெயில் நமக்கு தெரியாது. கூட்டம் அதிகமாக இருக்கிறத மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணா இன்றைக்கி நைட் 11 மணிக்கு வந்தால் டோக்கன் கிடைக்குமா? 90% டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா 5 மணிக்கு டிக்கெட் தானே 9:30 மணிக்கெலாம் டிக்கெட் காலி ஆகிடுது. அதிகபட்சம் சில நேரம் 10 மணி போகுது. டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. மேபி உங்கள் லக்கு இருந்தால் இருக்கலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேற என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் சார்பாக தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. உங்களுக்கு வேற என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு சந்தேகம் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த மாதிரி நம்ம சந்தேகங்களை ரீப்ளை பண்ணுவோம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அந்த பூதேவி காம்ப்ளெக்ஸை 2ஆக பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னோம்ல, ஸ்ரீவாரிமெட்டுக்கு தனியாகவும் ஃப்ரீ டிக்கெட் தனியாகவும், அதனோட வீடியோ நம்ம டெலகிராமில் இருக்குது. வேணுன்றவங்களை போய் பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.